கடலூரில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழை மாவட்டத்தையே புரட்டி போட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலூரில் வெள்ள பாதுகாப்பிற்காக பல்வேறு நிரந்தர திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவற்றில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கிராம பகுதிகளிலும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமலும் குளங்கள், ஏரிகள் தொடர்ந்து புதர் மண்டி காணப்படுவதாகவும் வரும் மழைக்கு மீண்டும் பேராபத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நிரந்தர தீர்வாக வெள்ளம் வராமல் இருப்பதற்கும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் உடனடியாக வடிவதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அப்படி செய்யாமல் எங்கெங்கு வெள்ளம் வடிவதற்கு வாய்க்கால் தோண்டினார்களோ அந்த தோண்டப்பட்ட வாய்க்கால்கள் அப்படியே போட்டுவிட்டு இன்றைக்கு போக்குவரத்து மிகப்பெரிய ஆபத்தாக அந்த நிலைமை மாறி இருக்கிறது. எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் இன்னும் மேற்கொள்ளப்படாமல் அப்படியே இருக்கின்றது. குறிப்பாக மரிசூசி நகர் பகுதியிலும் சரி, திருப்பாப்புலர் பகுதியிலும் சரி, மஞ்சகோப்பம் இந்த போஸ்ட் ஆபீஸ் பகுதியிலும் சரி மழை பெய்தாலே இடுப்பளவு தண்ணீரை நம்மால் இப்பொழுதும் காண முடிகிறது. ஆகவே இதையெல்லாம் சரியாக செப்பனிட்டு இந்த தண்ணீர் சரியாக செல்கின்ற அந்த கடலுக்கு செல்கின்ற பாதையை சீரமைத்தாலே ஓரளவுக்கு கடலூரிலே மழை வெள்ள பாதிப்பிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அவர்கள் சொல்லுகின்ற அறிவிப்பெல்லாம் இந்த ஆண்டும் மிக கடுமையான அளவிலே மழை இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆண்டாவது முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து எச்சரிக்கையாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஏரி குளங்களை மிகவும் அவசர கதியிலே தூர்வாரி போர்க்கால அடிப்படையிலே அந்த ஏரி குளங்களில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கே இருக்கின்ற சீம கருவேலி, வேலிக்கருவி என்று சொல்கின்ற அந்த கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றி வேரோடு அகற்ற வேண்டும்.